நான் தெரியாதனமா ஸ்டேட்டஸ்ல ஏதாவது போட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் நான் போடாத கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசினால கசம்சன்னு கேட்கும். அப்படியே எல்லாம் இப்படி கூட்டமா நின்னுக்கிறீங்க. நீ ஏன் கூட்டமா நிக்கிறீங்க? போங்க வீடியோ எடுத்து எப்படி போடாம சொல்லுங்க. அவனை சொல்லிட்டு அந்திச்சு போ. ஆள கிறுக்கு பையனா இருக்கானே. ஒண்ணே பஞ்சாயத்து கூட்டத்தை போடுற. போ வீடு போ. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வெட்டிய பாருங்க. சத்தமாம இருங்க. நான் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்றேன். சொல்லு. கூட்டாஞ்சோறு செய்வதற்கு முதலில் எண்ணெய் ஊத்தவும். பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. இல்ல இல்ல பட்டை 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 அந்த மாதிரி பட்டை பட்டை உச்சி பட்டை எடுத்து பட்டை தான் சொல்லு. அதுவும் ஒரு கம்பி அப்புறம் லவ் பட்டை போடணும். அடுத்தது பட்டர் அங்குத்தை சேர்த்துக்கொள்ளும். என்னென்ன சொல்றா பாருங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் இந்தாமா உப்பு சேர்த்துறேன்னு சொல்லிட்டு கம்மன் தயிர உப்பு சேர்த்து கம்மியாக செய்ய அப்படிலாம் முடியாது. கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க யார் யார் இந்த வீடியோவில் வராங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை. எங்கள் அக்கா மூஞ்ச காட்ட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கூச்சி சோகப்பட்டவங்க. இவர் தான் தலைவர். சில இடத்துல தொண்டை பதவி தரதே பெரிய விஷயம். நீங்க எப்படி சேர்ந்தவனே தலைவன் பதவி தர்றீங்க? அடி வாங்க ஆள் வேணும்ல. அடி வாங்குறதுக்கா மரத்த மேல இருக்கிறார ஒரு சின்ன தலைவர். தேவையான செலவுலாம் கொட்டிக்கலாம். இந்த கூட்டாஞ்சோறு வந்து நாங்க மலையில தான் செஞ்சிட்டு இருக்கோம். செய்யறவங்களோட முகத்தை மட்டும் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கடைசியா பார்க்கலாம். அண்ணன் பெருமையா சொல்லுவேனே, அண்ணன் பார்க்கதான் காண்டா மிருகத்தை கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். லாஸ்ட்ல கூட பார்க்க முடியாது. வேணா குரல் எல்லாம் கேட்டுக்கோங்க. நாங்க பண்றது நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வணங்கிக்கலாம். சத்தமா சத்தமா சொல்லணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கம்மல் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறோம். நல்லா கொதிச்ச வேட்டி நம்ம அரிசி போடலாம். அவ்வளோதான், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போடலாம்.
நீங்கள் அளந்து வச்சுக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்களும் அந்த மாதிரி தான் இந்த கூட்டாஞ்சோறில் போட்டிருக்கோம். சோறு நல்லா கிண்டி விட்டுருவோம். சந்தியாக்கா அங்கே பாருக்கா, பாருங்க நல்லா வந்திருக்கு. யாரு இது? ஏய் என்னடா கணக்கு பார்க்காத வெங்காயத்தை கூட எனக்கு கொஞ்சம் முட்டம் தான் எடுத்தாலும் தின்னுங்க, எனக்கு தெரியாது. இப்போ நம்ம சோறாக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பெரிஞ்சிட்டு இருக்கோம். அப்புறம் நாங்கள் சாப்பாடு ஆக்குறோம். செம்மையாக இருக்கும், வந்து பாருங்க. இன்னைக்கு நாம் இது பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம இன்னைக்கு சோறு சாப்பிட போகிறோம். அதனால் நம்ம சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கோம். மறைக்கிறான் சொல்லு சொல்லு தள்ளி தள்ளி போவாதம்மா